ராணி, இது ரங்க, இது கண்ணன். ராணி, ரங்க, கண்ணன். ராணி, அக்கா புடவை வாங்கணுமா? 10 ரூபா கேட்டுச்சு. ரங்க, என்கிட்ட எதிரா காசு சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை அவ எடுத்துக்கிறான். சாராய கடை சாமி கண்ணுக்கு 50 ரூபா பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. கடைக்கு வரவெல்லாம் ஓசியில ஏன் கணக்குல குடிச்சிட்டு போயிடுறான். அவளுக்கு எதுக்கு போடவே, சும்மாவே இருக்க சொல்லு. ஏதோ கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. முதல்ல அவளை கல்யாணம் கட்டிக்க சொல்லு. ஆமா, வாங்க வாங்க, பங்கு போட்டாச்சு. ரங்கா, இது உனக்கு. ஏ கண்ணா, இது உனக்குடா. இது எனக்கு. தூக்கு. என்னது? கால தூக்கு. ஏன்? திருட்டு கைத பணத்தை ஒளிச்சா வைக்கிறேன். அட ஆமா, இந்த ரோட் எப்படி இங்க வந்தது? பிச்சைக்கார பயப்புள்ள, உன் புத்தி ஒன்ன விட்டு போகலையா? ஒரு நாளைக்கு ஒரு பட்டை கலப்புறேன். என்ன சொன்ன? ஏய், என் மேல கைய வைக்க உன்னை நசுக்கி சினிமா போஸ்டர் மாதிரி செவுத்துல ஒட்டி விடுவேன். நான் யார் தெரியுமில்ல? ரெங்க ரீடா கட்டி விடுவேன். ஏய், என்னப்பா கட்டி காட்டுறேன். என்ன அப்படி அடிக்கிறேன். என்ன என்கிட்ட வச்சுட்ட? ஏய் ரங்கா, என்ன அடிக்கிற நீ? என்ன அடிக்கிற நீ? என்கிட்ட வச்சுக்கிற. இன்னும் சமைக்கலாமா? கோயில் போட்டு வந்து சீக்கிரமா சோறாக்கிறேன். நீ கோயிலுக்கு வா. எனக்கு என்ன வேலை கோயில்? இல்ல நீயே கேட்டுக்கோ. எனக்கு வேணுங்கிறதான் முருகன் கொடுத்துட்டானம்மா. என்னமா அது? தங்க விக்கிரகம் மாதிரி உன்னை கொடுத்துருக்கானே, இது போதாதா? ராணி, இப்பெல்லாம் முருகன் கிட்ட எனக்காக வேண்டிக்கிறது இல்லம்மா, உனக்காகத்தான் வேண்டிக்கிறேன். எனக்காக? என்ன வேண்டிக்கிற? உனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் தாமா. உனக்கு வேற வேலை இல்ல, போமா. ஏம்மா தூக்கம் இல்லையா? ஏண்டி இன்னைக்கு ரங்கனோட சண்டை போட்டியாமே? அடா, தினம் இருக்கிறது தானேம்மா. ஆனா இன்னைக்கு தப்பு என்னதான். ஏண்டி அனாவசியமா அவங்க கூட சண்டை போடுற? பாவம், அது ரொம்ப நல்ல பிள்ளை. நீதான் மெச்சுக்கணும். இந்த பாரு, எனக்கோ வயசாயிடுச்சு. நான் சொல்றதை கேளுமா. பேசாம அந்த ரங்கனை கட்டிட்டு சந்தோஷமா இருமா. அவனையா? என்னடி அப்படி சொல்லிட்ட? அவனுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா? ஆடி ஓடி சம்பாதிக்கலையா? கொஞ்சம் முன் கோபம். கோபம் இருக்கிற இடத்துல தாண்டி குணம் இருக்கும். என்னடி சரக்கு, ரொம்ப நல்ல சரக்கு. உமத்தங்கா பேட்டரி செல்லு, வாழைப்பழத்தோல். அடாடா, என்ன கலவடா! ஒரு ரவுண்ட்ல அப்படியே ராக்கெட்ல போற மாதிரி தூக்குதே. வேகத்துக்கு பெட்ரோல், தாகத்துக்கு டேங்க். பகல்ல குட்டி கட்டணும், ராத்திரில புட்டி கட்டணும். இவனைய கட்டி சொல்றேன். இல்ல, சந்திரலோகத்துல இருந்து ஒரு மாப்பிள்ள உன்னை தேடிட்டு வர போறான். ஆமாமா, உனக்கு தெரியாது? இப்பதான் சந்திரலோகத்துக்கு ராக்கெட் விட்டு இருக்காங்க. பாரு, சந்திரலோகத்துல இருந்து ஒரு இந்திரன் வரத்தான் போறான். வக்கீல் சார் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. இந்த காலத்துல எதை நம்புறதுன்னே தெரியும். மிஸ்டர் சபாபதி, உங்களோட தனியா பேசணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? பியூட்டிஃபுல். எங்க பொண்ணு இதுதானா? ஆமாங்க, இதுதான் வாணி. இந்த ஆஸ்திக்கெல்லாம் ஒரே வாரிசு. கல்யாணம் ஆனதும் எல்லாம் வாணிக்கு சொந்தமாயிடும்.
சொன்னார். ஏங்க அந்த பொண்ணு யாரு? இவ என் பொண்ணு, காலேஜ் படிக்கிறான். இருந்தாலும் வீட்டு வேலை பூராவும் இதுதான் செய்யும். என்ன செய்யறது, இந்த வீட்டை பாதுகாத்து கொடுக்கறதே நாங்க தானே. அம்மா ஷீலா, அக்கா கிட்ட கொடுமா. வாணி, உன் கையால எல்லாருக்கும் காப்பி எடுத்து கொடுமா. வாணி, என்ன தயங்குற? ஓமா. பதக்கத்துல கை தவறி வந்துட்டது. பாவம், உங்க சேலையெல்லாம் விடா போயிடுது. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, வா போலாம். என்னங்க? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இங்க நீங்க பார்த்ததெல்லாம் போய். சத்தியமா சொல்றேன், வாணி தங்கமான பொண்ணு. அத முகத்தை பாருங்க. மன்னிச்சிருங்கம்மா. ரவி, தயவு செய்து நான் சொல்றது நீயாவது நம்பு. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். வாணி எங்க பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல. அந்த வக்கீல் சொன்னபடி உனக்கு வாணிதான் பொருத்தமான பொண்ணு. சரி ரவி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் கால்ல பாட்டி. எத்தனை நாளைக்கு தான் வர சம்பந்தத்தை எல்லாம் நான் கெடுத்துக்கிட்டே இருக்கிறது. இனிமே நீ சும்மா இருந்தா பிரயோஜனம் இல்ல. பாசமா பழகியோ பலவந்தப்படுத்தியோ அவளை வசப்படுத்திட்டா. அக்கா, இனிமே பாசமா பழகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. பலவந்தப்படுத்தி தான் அவளை என் வழிக்கு கொண்டு வரணும். நீ சொல்லிட்டே இல்ல, சீக்கிரமே கரைத்து முடிச்சிடறேன். சரி போ. அத்தை, இன்னைக்கு என்ன சமையல்? காரக்குழம்பு வைக்கலான்னு கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னேன். அவ போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுப்பு வேற அணைஞ்சு எரியுது. கத்திரிக்காய் வராது, புடலங்காய் வராது. இன்னைக்கு உன் சாப்பாட்டுல மண்ணுதான். பேசாம அடுப்பு அணைச்சிட்டு நீ அதுக்குள்ளே படுத்துக்கோ. ஏன்பா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. உன் செல்ல பொண்ணு நடு ரோட்ல 4 பொடி பசங்களோட கோலி விளையாண்டுகிட்டு இருக்கா. நிஜமாவா? கோப்ரானே, நானே என் கண்ணால பார்த்தேன். வயசுக்கு வந்த பொண்ணு முச்சந்தியில நின்னு கோலி விளையாடுறது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. அவ்வளவு நல்லா இல்ல. இப்ப அவளை என்ன செய்யறப்பா? அத்தை நில்லு. வெறுங்கையோடு போதும் வீரத்துக்காக இந்த ஆயுதம். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதே. நல்லா சொல்லுங்கடா, என்ன கோழி? அதோ அந்த பச்சை கோழி. பச்சையா? அப்புறம் மாத்தக்கூடாது. பச்சை தானே? பச்சை பச்சை. ஏய், போட்டிக்கு தானே காலக்கிழமை. எங்கடா தானே? நான் பாட்டுட்டே இருப்பேன். என்ன பாச்சா கோழி விடுறியா? பல்ல உடைப்பேன். சொல்லுடா, எந்த கோழி? பச்சை கோழி. பச்சை தானே? கரெக்டா சொல்லு. பச்சை. இப்ப அடிக்க போறேன் பாரு. அவன் சொன்னான் என்கிட்ட. போறியா? இது பாரு, தொட்டத்துக்கெல்லாம் என்ன தொடப்பத்தாலையோ கொம்பாலையும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் வீட்டு விட்டே போயிடுறேன். என்னடி மிரட்டுற? ரங்கா, அவளை புடிச்சுட்டாடா போய். ரங்கா வராத. அத்தை ஏதோ கோபத்துல அடிச்சுட்டாங்க. வா வீட்டுக்கு போலாம். மூஞ்சி பாரு. நீ தானே கோழி முட்டை விட்டு எனக்கு அடி வாங்கி கொடுக்கற. நான் வீட்டை விட்டே போயிடுறேன். அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? அறிவு இருக்கா? பாவம் குழந்தை ஏதோ விளையாட்டா கோழி விளையாண்டா, அதுக்கா இப்படி அடிக்கிறது? ஏண்டா, கோவ சொன்னது முன்னாம என் மேல குத்த வரையா சொல்றனே? சொல்லுறியா? இனிமே சொல்லுறியாடா? மூஞ்சி பாரு. ஐயா, இவ்வளவு பெரிய பையனா இருந்துட்டு அழுறியே? ஏன், உன்னை யாராவது அடிச்சாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லு.
ஸ்கூல் ஃபீஸ். ஓஹோ, பள்ளிக்கூட சம்பளத்தை வச்சு சீட்டானியா? 1 ரூபாய் வச்சா 2 ரூபாய் நான் தான் சொன்னேன். அப்படியா? என் கூட வா சொல்றேன். நல்லா வச்சா எட்டா வச்சா 1 ரூபாய். வெயிராஜாவை ஏண்டா சோமாரி குந்திக்கு நிக்கிற போலீஸ் வரா பாறா. 1 ரூபாய் வச்சா 2 ரூபாய், 2 ரூபாய் வச்சா 4 ரூபாய், ஒண்ணுக்கு டபுள். ராஜா வந்தா உனக்கு, ராணி வந்தா எனக்கு. ராணி வந்துட்டா காட்டா. ராணி அங்க இல்லடா, இங்க இருக்கா. ஏண்டா சோம்பேறி, மாடு மாதிரி இருந்துகிட்டு சின்ன பையனை ஏமாத்திட்டு இருக்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எடுமே கைய. சீட்டாடி தோத்து போட்டா நான் என்ன பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டேன். ஓஹோ, பிக் பாக்கெட் விட சீட்டாட்டம் ஒஸ்டின்னு நினைச்சுக்கினியா? குடுறா அவன் பணத்தை. இல்ல காட்டி அப்படிங்கிறதுக்குள்ள உன் மாமியார் வீட்டுல இருப்ப. நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுக்கிட்டு போறதுக்கு யாரும் பிறந்து வரலமே. பிறந்தாச்சுடா. வாடா அங்க போய் சொல்லு. நம்ம கையில ராங் பண்ற, நான் உன்னை கவுத்துக்கிறேன். வணக்கம் வாத்தியாரா. சார், இவன் 3 சீட்டு போட்டு ஏமாத்தி இந்த பையன் கிட்ட பணம் பறிச்சுக்கிட்டான் சார். ஐயோ, ஆயம்மா சத்தியமா கிடையாது. ஏன் பையன் வளர்த்தேன். வாயை மூடு. வேணும்னா இந்த பையனை கேளுங்க சார். பாவம், ஸ்கூலுக்கு சம்பளம் கட்ட வச்சிருந்த பணம் சார் அது. நீ என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, இந்த ஒரு வாட்டியும் மன்னிச்சிருங்க வாத்தியாரா. ராஜாராம், எவ்வளவு ரூபா? 20 ரூபாய் சார். இவனை பிடிச்சு உள்ள தள்ளி இவங்கிட்ட இருந்து 20 ரூபா வாங்கி பையனை கொடு. இனிமேல் சீட்டு ஆடுன உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ. நீ வாமா, ரிப்போர்ட் கொடுமா. ரிப்போர்ட்டா குடுக்கலாமே? சார், ஏதாவது வேணும்னா இங்கே கேட்டுக்குங்க. அப்புறம் கோர்ட்டு கீட்டுன்னு இழுத்தடிக்காதீங்க. ஏதோ நான் ஓடி ஆடி பொழைக்கிறவ. ஆச்சரியமா இருக்கு, நீங்களாவே இங்க வந்துட்டீங்களே. எனக்கு என்ன சார் பயம்? நான் எங்க வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் போவேன். நான் என்ன திருடியா? ராஜு, தண்ணி கொண்டா. ஹலோ மிஸ்டர் சபாபதி. இன்ஸ்பெக்டர் சாரா, பொண்ணு கிடைச்சிருச்சா? கிடைச்சிது சார், இங்கதான் இருக்கு, வாங்க சீக்கிரம். சீக்கிரம் ரிப்போர்ட் வாங்கிட்டு ஆற விடுங்க சார். அது இருக்கட்டுமா, நீங்க எதுக்காக வீட்டு விட்டு வந்தீங்க? சின்ன தகராறு வந்துட்டு பாருங்க, கோவம் வந்துட்டேன். இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்லமா, போன் பண்ணிருக்கேன். இப்ப அவங்களே இங்க வந்துருவாங்க. யாரு? உங்க சித்தப்பா சித்தி. என்னது? சித்தியாவது கத்தியாவது? எனக்கு சித்தப்பனும் இல்ல, பெத்தப்பனும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லலாமா? ஏமா வாணி. என்ன வாணியா? என்ன சார் விளையாடுறீங்களா? என் பேரு வாணி இல்ல, ராணி. ராணி. நான் வரேன். ராஜாராம், மோகன், ராஜு, அந்த பொண்ணை பிடிங்க, விடாதீங்க. ஐயோ மாரியாத்தா, இது என்ன? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல புயல் அடிக்கணுமா? ஐயா ஐயா, நாலு ஒண்ணு சம்பளம் இருக்குது. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். பொண்ணுங்க சார். ஐயோ போயிட்டுதா. வேலை பாருங்க சார். மாரியாத்தா, பாப்பா கீழே இறங்கி வா பாப்பா, நீ மேலே ஏறி வா பீப்பா. நாங்க யாருன்னு தெரியுதா கண்ணு? நல்லா தெரியுது பன்னு. நாங்க யாரு சொல்லு பாக்கலாம்? சொல்லலாமே. நீ ஜாடி, அது மூடி. நீ மேளம், அது தாளம். மாரியாத்தா, அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். வாம்மா. நான் என்ன ஆட்டுக்குட்டியா கூட்டிட்டு போறதுக்கு? இப்ப கீழே இறங்குறியா இல்ல பேன போட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நானே இறங்குறேனே. முள்ளம்மா முள்ள முள்ள. என்ன சார் ஃபேன் இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்க? ரொம்ப கஷ்டம். சித்தப்பா
உன்னை காணலம்மா, அந்த ஏக்கம். எம்மாடி உனக்காக லட்டு, ஜிலேபி, அல்வா, மைசூர் பாக்கு எல்லாம் செய்து வச்சிருக்கேன். நிஜமாவா? ஆமா. வீட்டுக்கு போலாமா? போலாமே போலாமே. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வர்றோம். வரோம். இன்ஸ்பெக்டர் சார், நானும் வரேன். அடடடட, கார் என்ன இதுல காரு? காத்துல சிட்டு மாதிரி பறக்குது. பேசாம வா. சரி. பத்து மாதிரி எப்போது ஏன் மூடி? சித்தப்பா, இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போவோம்? நம்ம வீட்டுக்கு தான் போறோம். ஓஹோ, நம்ம வீட்டுக்கு போறோமா? சித்தி, நீ சொன்ன மாதிரி லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு எல்லாம் கொடுக்கணும். கொடுக்கறேன். இப்படியே வாயாடிக்கிட்டு வா. உன் மூஞ்சில சூடு போடுறேன். என்ன பீப்பா? பீப்பாயா? இந்தாங்க, காதல விழுந்துதா? சரி விடு, நம்ம குழந்தை தானே. குழந்தையா? ஏய், பாடி வா. வீட்டுக்கு வா, உன் நாட்டை இழுத்து வச்சு கத்தி கொலை வெட்டுறேன். கழுதை. என்னம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ கண்ணு மூக்குன, இங்க என்ன கழுதை குதிரைங்கிற? மரியாதை பேசு. வாய மூடு. உங்களுக்கு நல்ல அடியா? லேசான கடி. அங்க என்னமா பறக்குது? என்னமா பறக்குது? என்னம்மா? பிரமாதம். அங்க பாருங்க. ஆஹா. வாங்க. ஐயோ, புடிங்கல. ஏமா, குழந்தைங்களா, அங்க போது பாரு. பிடிக்கலாம். சீக்கிரம். ஓடாதே. புடிங்க. பாம்பு படம் எடுக்கிறது. நாகம் அள்ளிக்குடி இங்க பாத்தியாடி மாட்டிக்கிச்சு. இதுக்கு தாண்டி வண்டியை நான் ஷெட்டை விட்டு வெளியே எடுக்கிறதே இல்ல. 3 மாசம் ஜாக்கி போட்டு நிக்க வச்சிருந்தேன். 6 மாசம் பர்மனண்டா கட்ட மேல நிக்க வச்சிருந்தேன். இங்க பாத்தியாடி இப்படி ஆயிப்போச்சு. 1697 செலவு பண்ணி வாட்டி வெளியே கொண்டு வந்து அப்படியே நின்று போச்சாடி. காதல் வாகனம் படம் பார்க்கலன்னு யாரு அழுதா? இத்தனை வாடகைகளை ஏத்திட்டு காதல் வாகனம் பார்க்க புறப்பட்டு நம்ம கார் இப்படி ஆயிப்போச்சாடி. இத கேட்பாரு இல்லையா? இங்க பாத்தியாடி இவனை இப்பவே 6 அடிக்கிறான். எடுத்து படியில வச்சுக்கடி. 6 ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு. அதையும் எடுத்துருவா போல் இருக்கு. கேப்பாரு இல்லையா? அதான் இருக்காங்க. அவங்க முதல்ல இறங்கி வர சொல்லுங்களேன். அடே, இந்த முறைக்கிறது இடிக்கிறது எல்லாம் வண்டிக்குள்ள வச்சுக்க. வண்டிக்கு வெளியே வேண்டாம். வா வெளியே.
யார கேட்டு ஓங்கி கதவை சாத்தல? அதிர்ச்சியில என் வண்டியில ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா? என்ன வண்டி யாரா வச்சிருந்தாங்க? 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதவுஜாம்பாள், 1941ல மவுண்ட் பாட்டன், 51ல எங்க முப்பாட்டன், 61ல காயலா கடைக்கு போகும்போது கடைசியா வாசல்ல நின்னு பேரம் பேசி மடக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் வண்டி வந்த பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை. அந்த பரம்பரை போயிடக்கூடாதுன்னு அந்த பையனை நான் வண்டியிலேயே பெத்தேன். சொல்லி அள்ளிக்குடி. நான் என்னங்க பண்ணேன்? நீ யாரா என் குடும்பத்தை எடுத்துட்டு போறதுக்கு? எங்களை பிரிச்சு விடு. இப்ப என்னங்க ஆச்சு? பம்பர் மாட்டிக்கிச்ச, பம்பரே மாட்டிக்கிச்சு. 6 அடிக்கிற. இவன் தான் வண்டியில போறத பையன். சொல்லு, ஏன் திடீர்னு பிரேக் போட்டான்? அவர் வண்டியில அவர் பிரேக் போட்டாரு. அவர் வண்டியில பிரேக் போடாம பின்னால வர என் வண்டியில காலை நீட்டி பிரேக் போட முடியும்? அதானே. நீ பாத்து வரக்கூடாதா? ஆமா, பாக்குறதுக்கு என்ன பெரிய ஹீரோவா? ஹீரோனா தான் பாப்பியா? ஆமா. அடேய், அதையே ஏன்டா புடிச்சு ஹிம்சை பண்ற? அத்தை உர்றா. நீ சொல்றா, யார கேட்டு நீ ஆறு அடிச்ச? யார கேட்டு திடீர்னு பிரேக் போட்ட? பின்னால வண்டி வருது, திரும்பி பார்க்க வேணா? எங்க தலைக்கு பின்னாலேயே கண்ணு இருக்குது. நீ முன்னாடி பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேணா? இங்க பாக்கும்படியா வந்தீங்க? நூண்டி இடம், இதுக்குள்ள லவ்வா எது பண்ணாலும் இறங்கி பண்ணடா. வண்டிக்குள்ளே ஏன்டா பண்ற? பெரியவரே, புள்ள தாச்சி காதல விழுந்தா என்ன நினைப்பா? அதுல ஒண்ணு ஆகல, அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போங்க. எனக்கு பதில் சொல்றா, என் வண்டிக்கு பதில் சொல்றா. ஆமா, பெரிய வண்டி, டப்பா வண்டி. ஐயோ, டப்பாக்குறா. என் வண்டியா டப்பா? பரம்பரை பத்தியே சொல்லலே. 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதவுஜாம்பாள், அடுத்தது மவுண்ட் பாட்டன். அது மவுண்ட் பாட்டன் சிச்சி, பம்பர் அடிச்சவளே. நம்ம மேலதான் தப்பு. அந்த ஆளை அப்படி மிரட்டிட்டியே. உங்களுக்கு தெரியாதுங்க, அப்படி மிரட்டலன்னா தலையில ஏறி உட்காருவாங்க. ஆமா. ஆமா, நீ எப்படி காருக்குள்ள வந்த? கதவு திறந்துட்டு தான் வந்த. சரி, உள்ள எங்க இருந்த? இது கூட தெரியாதா? சீட்ல, உங்க பக்கத்துல தான். அது இல்ல. என்னது? நான் கேக்குறது என்ன கேக்குறீங்க? அடடடா. சரி விடு. இப்ப நீ எங்க போற? நீங்க எங்க போறீங்க? கீழ்பாக் போறேன். எதுக்கு? அங்க ஒரு அருமையான ஹாஸ்பிடல் இருக்கு. அருமையான ஆஸ்பத்திரியா? அது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அம்மாடியா, அவ்வளவு பெரிய வீடு, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க பெரிய பணக்காரன் நினைக்கிறேன். ஆமாமா, பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும். கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல. அன்னைக்கு நீ மட்டும் எப்படி இருந்த? அன்னைக்கு ஓ ஆமாமா, அன்னைக்கு எப்படி இருந்த? பட்டிக்காட்டு பொண்ணு பாரிஸ்ல போய் அலங்காரம் பண்ணிட்டு வந்த மாதிரி பவுடர் அள்ளி கொட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக்க பூசிக்கிட்டு ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை மாதிரி இருந்த. நானா? பின்ன என்ன நானா? இது என்ன வேஷம்? வேஷமா? இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க? கடத்தெருவுல டோல் அடிச்சுக்கிட்டு கழக்குத்தாடுற பொண்ணு மாதிரி இருக்க. மாதிரி என்ன? நான் அதேதான். மறுபடியும் என்ன முட்டாளாக்காத. நான் சொல்றத கேளு. அப்பா அம்மா வர்றதுக்குள்ள டீசெண்டா அழகா புடவைய கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கணும். புடவையா? இதுவே நல்லா இருக்க. ஷட் அப். கம் ஆன். இது என் தங்கச்சி நிர்மலா ரூம். கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனோட ஜெர்மனிக்கு போயிடுச்சு. இங்க நிறைய புடவை இருக்கு, உனக்கு பிடிச்சதை கட்டிக்க. கட்டிக்கலாமே. இது வந்து கேட். 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 சேட்ஸ் ஆகுது, கேட்ஸ் ஆகுது. கேட். இஸ்கேட். சரி விடு, எதுக்கு தொல்லை? இத கால்ல போட்டுக்கிட்டு சில பேர் நடப்பாங்க, சில பேர் சறுக்குவாங்க. அப்பா வந்தாச்சு, சீக்கிரம் ரெடியா. இஸ்கேட். ஹலோ மம்மி. ஹலோ டாடி. வாங்க 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 வாங்க. நீ யாரோ ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கியாம, அத பாக்குறதுக்கு தான் வரோம். ஆமாமா, பொண்ணு பொண்ணு. நீ என்ன சொல்ற ரவி? அதான், அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம வாணி இல்ல, வாணி. அதான் வழியில பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன். இங்க ஏன் கூட்டிட்டு வந்த? அப்பா, வாணிய பத்தி நாம நினைச்சதெல்லாம் தப்பு. அன்னைக்கு அது நம்ம எல்லாம் முட்டாளாக்கிடுச்சு. அது அந்த மாதிரி பொண்ணே இல்ல. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல ரவி. உண்மையை தாமா சொல்றேன், இன்னைக்கு என்னாலேயே நம்ப முடியல. She is gave me a real surprise. வாணி நல்லா படிச்ச பொண்ணு, பெரிய அறிவாளி. என்ன அமைதி, என்ன அடக்கம், என்ன அறிவு, என்ன என்ன என்ன. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நேர்ல பார்த்தா நம்புவீங்க. நான் போய் கூட்டு வர. வாணி, வாணி,
எவ்வளவு அழகா இருக்கு. இத கால்ல கட்டிக்கிட்டு நடப்பாங்க. இப்படி சறுக்குவாங்க. சறுக்குவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுவாங்க. அப்பப்போ அப்பா அம்மா நீ பார்க்க வேணாமா? ஆமா பார்க்கணும். இந்த குலத்தோட வா, முகத்தை அழகா லட்சணமா வச்சுக்கணும். இது என்ன சண்டைக்கு போற மாதிரி இந்தானே அழகா அப்படி போட்டுக்கணும். என்ன ரவுடி மாதிரி நடக்கிற? அப்பா அம்மா முன்னாடி அடக்கமா ஒடுக்கமா நடந்துக்கணும். என்ன ஜாஸ்தி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்க போய் நான் என்ன பண்ணணும்? அழணும். மண்டு. நானா? நான் தான் மண்டு. என்ன நீங்க சொன்ன மாதிரி தானே? நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செய்யறேன். இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் அப்பா அம்மா கிட்ட அடக்கமா ஒடுக்கமா வெக்கத்தோட நடந்துக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சது. அப்படிதான். ஆமா உட்கார். நீங்க உட்காருங்கப்பா. ஆமா முதல்ல நீங்க தான் உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. பாத்தீங்களாப்பா என்ன மரியாதை, என்ன அடக்கம். எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா? நல்லா இருக்காங்க. நீங்க கூட தான் நல்லா இருக்கீங்க. எங்களை பத்தி கேட்கலம்மா, உன் சித்தப்பா சித்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு. இந்த தீபா சித்தி என்ன பேய் மாதிரி பிடிச்சுக்கிட்டாளே. அவங்களா நல்லா இருக்காங்க. ஏம்மா அவங்க உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா? கவனிக்கும். 4 பேருக்கு முன்னாடி நல்லா கவனிக்கிற மாதிரி நடிக்கும். யார் இல்லன்னா டங்கு டங்கு நடிக்கும். கேட்டீங்களாமா? அன்னைக்கே நான் சொன்னேன், நீங்க நம்பல. என் கண்ணால பார்த்தேன். இது சித்திதான் இது காலை தட்டி விட்டுச்சு. உண்மையை சொல்லு. ஆமா சித்தி தான் காலை தட்டி விட்டுடுச்சு. அப்படின்னா நீ அன்னைக்கு எங்க கிட்ட விளையாட்டு காட்டியிருக்க. எனக்கு பழக்கம் தானே, வயசுக்காக எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. ஐயோ பாவம், உனக்கேமா தலையெழுத்து? அவங்க தயவுல நீ வயிறு வளர்க்கணும்னு என்ன அவசியம்? அதெல்லாம் உன் சொத்து தானே. ஏங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலீங்க. ஆமாங்க எனக்கு கூட பிடிக்கல. பாத்தீங்களா எவ்வளவு மோசம் பண்ணிருக்காங்க. பொண்ணு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. எந்த பொண்ணு? உன்னதாமா? நான் அவ்வளவு அழகா இருக்கேன். அது சரி, உன் பொட்டி படுக்கல எங்கம்மா? பொட்டி படுக்க? பொட்டி அதுவா? பெட்டி படுக்கையெல்லாம் பின்னாடி வருது, இது முன்னாடி வந்துருச்சு. ஆமா. ஏமா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டேன். இல்ல சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம வீடு நல்லா இருக்கு. அப்படியா? சரி. அம்மா, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க? இதோ. எங்கடது? திருட்டு பொண்ணு இங்கே ஒழிஞ்சுக்கிறது. இறங்கி வா. உள்ள பீப்பாவது தாப்பாவது நான் தான் இருக்கிறேன். வா. வரமாட்டேன். பீப்பா வரமாட்டேன்.
பொண்ணு உங்களை கண்டா பயப்படுது? அதுவா பயம் இல்ல, இவளுக்கு கொஞ்சம் மூலக்கோளாறு. எங்க அடிபட்டுதோ என்னமோ, அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். வாங்க. நானும் வரேன். நீ எங்கடி போற? ஆமா, நான் எங்க போவேன்? பாய் பாய். வாணி வாமா. அட சித்தப்பா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த கண்ணு? கொடைக்கானல் போயிருந்தேன் பன்னு. என்ன அதிசயம் பாத்தியா அவதர? என்னது? நாம கூட தான் கயிறு மேல ஏறி சைக்கிள் ஓட்டுறோம். அமெரிக்காக்காரன் சந்திரன்லயே போய் கார் ஓட்டான் அவதர. கொடா மலையா, சந்திரன்ல கார் ஓட்டினா சூரியன் சும்மா இருப்பானா? பொடரியில சொட்டேன்னு அடிச்சுடுவான். போட்டோ கூட வந்திருக்கு அவதரன்னா. போட்டோவில் நான் இவன் போட்டோ எடுக்கும்போது எவன்டா பார்த்தான்? நான் நம்ப மாட்டேன். கொஞ்ச நாளா தண்ணி போடுறதுக்கு உன் கையில காசு இல்ல, அதான் இந்த வெறுப்பு. போதையில இருந்தா எல்லாத்தையும் நம்புவேன். டேய், அமெரிக்காக்காரன் சந்திரன்ல கார் ஓட்டட்டும் டிராக்டர் ஓட்டட்டும், ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நாளா நின்னு போச்சா? என்ன பண்ற? ஏடா, இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு? புலியா இருந்தவ பூனை மாதிரி மாறிட்டா. வதர, நீ தண்ணி போட்ட உடனே பாகவதரா மாறிடுற பாரு. அதே மாதிரி ராணிக்கா தண்ணியில முழுங்கின உடனே அம்மன் சாமியா மாறிடுச்சு. பேச்சு கூட மாறிடுச்சுடா. முன்ன எல்லாம் டாட்டா டாட்டான்னு மேல அடிச்ச மாதிரி பேசுவா. இப்ப என்னமோ வாங்க இருங்க உட்காருங்க கொலையறா. நானும் 3 நாளா முட்டியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு அவன் வந்தாலும் சரி வராட்சி போனாலும் சரி, நான் தொழிலுக்கு போறேன். வதர வதர, நீ போய் கூப்பிட்டு போற வதர, அது வரும். போட்டேன், நான் கூப்பிட மாட்டேன். வேணா நீ போய் கூப்பிடு. சரி வதர, நான் கூப்பிடுறேன். வந்தா வேணாம் நான் சொல்ல போறேன். அக்கா, எத்தனை நாளைக்கு தான் அந்த மங்கப்பா சபதம்? சபதமா? இல்ல ஸ்ட்ரைக்கு. ஏங்கா, வயிற்று பொழப்புக்கு வேலை செய்ய வேண்டாம்? ஆமா செய்யணும். பின்ன புறப்படு. இரு, அம்மா வரட்டும், கேட்டு சொல்றேன். சரி, இதோ அம்மா வந்தாச்சு. அடடே, எல்லா துணியும் நீயே துவைச்சிட்டியாமா? ஆமாம்மா. இப்ப கேளுக்கா. அம்மா, நான் வேலைக்கு போட்டுமா? இஷ்டம் இருந்தா போமா, இல்லைன்னா பேசாம வீட்டுல இரு. நல்லா இருக்கு. வீட்டுல இருந்தா எப்படி? வேலை செய்தா தானே உடம்புல இருக்கிற மதமதப்பு போகும். என்ன ஏப்பா கேக்குற? நீ ஆச்சு அவடாச்சு. புறப்படுறது போலாமே. இப்படி வந்தா எப்படி? என்ன வதர, அது வர்றேன்னு சொன்னதா போதும், நீ வா. மகாஜனங்களே, கனவான்களே, தனவான்களே, நீங்க எந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது தரையில விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்லை. மந்திரம் இல்லாமே தந்திரம் இல்லாமே அந்தரத்துல கம்பி மேல ஏறி ஆடுற பெரிய விளையாட்டு. ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடுறான்னா அது சாதாரண காரியமா? கீழே விழுந்தா கை போய் கால் போய் நொண்டியா முடமா வாழ்க்கை பூரா கட்டையை கட்டிக்கிட்டு நடக்கணும். தூங்கையில வாங்குற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. இது தத்துவம். அந்தரத்துல கம்பி மேல ஆடுற பொண்ணு கால் வழிக்கு விழுந்தா மண்ணு. இது வித்தை. இவ்வளவு எதுக்காக? இந்த வயிற்றுக்காக. இந்த வயிற்றுக்காக. இப்ப ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆட போறா பாருங்க. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. பெரியோர்களே, சிறியோர்களே, சார், துரை, ஐயா, அம்மா, அப்பா, நீங்க பிரியப்பட்டு போடுற 10 காசு 20 காசு 1 ரூபாய் 2 ரூபாய் எவ்வளவா இருந்தாலும் சரி, சிந்தாமே செதறாம எல்லாரும் அந்த துணியில போடுங்க. இந்தா 1 ரூபாய் அட்வான்ஸ். பேஷ், ஷாபாஷ். ஐயா 1 ரூபாய் கொடுத்திருக்கார். இந்த 1 ரூபாய் 10 ரூபாயா பெருகட்டும். இந்த அப்படி இன்னொரு அட்வான்ஸ். இன்னைக்கு என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன். நீ இப்ப காட்டுற வித்தியில நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துடணும். அதை என்ன மறக்கிறது? உங்க பொண்டாட்டியே மறக்க முடியாது செஞ்சிடறேன். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. என் கூட வித்த காட்ட வர வேணாம், நான் அவ கூட போக வேணாம். இந்த சில்லறை விஷயத்துக்காக ஏன் இப்படி சமைச்சுக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இங்க பாரு, இங்க பாரு. பட்டத்துக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. குஷி வந்தா காசு போடுவான், கோபம் வந்தா டங்குவா அறுத்து போடுவான். அறுத்துட்டானே, அறுத்துட்டானே. உன் பொண்ணு என்ன கொல்ல பார்த்துட்டா. வரா பாரு உமா குசும்பி. செய்யறதையும் செஞ்சுட்டு பூரா மாதிரி நிக்கிறத பாரு. இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருக்காமல்ல. எனக்கு இந்த உதையும் கிடைச்சிருக்காது, சட்டையும் கிழிச்சிருக்காது. ஐயோ, கிழிச்சிட்டானே. அத்தை, கொஞ்சம் ஊசி நூல் கொடு. சோமாரி பசங்க, சட்டையை கிழிச்சது இல்லாம டீ குடிக்க வச்சிருந்த துட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தேடா. எங்கடா இத காணா? நமக்கு கோணி ஊசி தான் லாயக்கு. இங்க கொடுங்க, நான் தச்சு தரேன். நீ தச்சு கிழிச்ச போத பக்கம் கொடுங்க.
ருசி என்ன ருசி. இவ்வளவு ருசியா சமைச்ச ஒரு கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறேன். சமையல் பண்ணது நான் இல்லப்பா, நம்ம ராணிதான். இவளா? ஒழுங்கா வெந்நீர் கூட வைக்க தெரியாது, இவ்வளவு சமைச்சா? நான் நாளா வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தால அப்ப எல்லாம் கத்துக்கிட்டாவ. மதர சமையல் பண்ண கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கன்னு சொன்னேன்ல, நடக்கட்டும். சும்மாடா, உனக்கே அவசரம் தாங்க முடியும். வாணி, ஏ வாணி, என்னம்மா? பாரு மம்மி, இந்த வாணியை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன்னே கேட்க மாட்டேங்கிறா. ஐயோ, பயப்படி எங்க ஓடி போயிட்டானேம்மா. சீக்கிரமா ஓடு ஓடு, உள்ள போய் பாரு. சீக்கிரமா போ. ஓ மை குட்னஸ், இன்னும் மாட்டு தூங்குற சோம்பேறி கழுத. ஏய் வாணி, ஏய் வாணி, வாணி. அடா என்னாச்சு? எட்டு என் பொண்ணை எட்டு வச்சாரா? எவ்வளவு திமிர அவளுக்கு? எட்டு வச்ச காலம் வெட்டி எடுத்துறமா பாடி சொல்றான். அவன் என்ன பண்ற பாரு. ஏண்டி திமிர் பிடிச்ச கழுதை, என் பொண்ணை கொலைச்சியா? ஏந்துடி. காலங்கத்தால ஏன் கொலைக்கிற நாய் மாதிரி? கொலைக்கிறனா? நான் நாயா? வீட்டை விட்டு ஓடி போற கழுதைக்கு வாய் பேசுறாரியா? எழுந்துடி. அந்த ராட்சசி என் கைய முறுக்கிட்டாங்க. இனிமே நான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பினேன், காலை உடைச்சு கையில கொடுத்துடுவேன். தெரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கிட்ட மகளே. சமையல் பண்றது யாரு? வந்து வந்து நானே சமைக்கிறேன். காஃபி போடுறது யாரு? இந்த 3 நாள் அந்த வேலையை நான் தான்மா செய்துகிட்டு இருக்கிறேன். நீங்க சமையல் கட்டுல இருந்தா இந்த தீமா இனிமே நீதான் காஃபி போடணும். தெரிஞ்சுதா? போடுறேன். எங்க ஓடி போய் எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டா. டபுள் ஸ்ட்ராங். சரிம்மா. மாமி எனக்கு ஸ்ட்ராங் காஃபி. ஏய், நீ வாய மூடு. இனி இந்த வீட்ல உன் சத்தமே கேட்க கூடாது. அவனுக்கும் கொண்டா. போடு. நாகு ஏன் திணற? சமயக்கட்டு இந்த பக்கம். ஏய், என்னையா? உன்னதான். வாங்க. இந்த வீட்டை சுத்தம் பண்றது யாரு? வீடா? வீடு இதுக்கு முன்ன. இனிமே இந்த வீட்டை நீதான் சுத்தம் பண்ணணும். தெரிஞ்சுதா? சரி வா. ஏமா நாய் வாழ நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க, நீ ஒரே நிமிஷத்துல நிறுத்தி விட்டிய. ஒண்ணு இல்ல சித்தப்பா, அடி மேல் அடி அடிச்சா அம்மியும் நகரம் இல்ல. கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஹீரோயினி அப்படிப்பட்டவளா? அட அதை ஏன் கேக்குற உதற? ஒரே அட்டகாசம். ஆனாலும் அந்த ஹீரோனியத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஹீரோ சொல்லிட்டா. அட, படம் நல்லா இருக்கும் போல இருக்க. நான் பாக்கணுமா? எந்த கொட்டாயில நடக்குது? நம்ம சாந்தி தேட்டர்ல உதற. சாந்தி தேட்டர்லயா? அங்க போக மாட்டேன்டா, ஓசியில விட மாட்டான். சொல்றது கேளு உதற. கல்யாணம் சொன்ன உடனே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினி அடக்க ஒடுக்கமாயிட்டா. நம்ம ராணி மாதிரின்னு சொல்லு. அதேதான். அப்புறம் திடீர்னு ஒரு திருப்பம். கதையை திருப்பிட்டான். பரவாயில்லையே, நெத்தியில பொட்டு, கையில தட்டு, புடவை கட்டு. எங்க புறப்பட்ட? கோயிலுக்கு. கோயிலுக்கு? நீயா? ஆமா, நீங்களும் வரீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன் கோயிலுக்கு வரதுக்கு? அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. வித்த காட்டுறதுக்கும் வெட்டி பேச்சு பேசுறதுக்கும் டைம் இருக்கு, சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் டைம் இல்லையா? இந்த உலகம் ஒரு மைதானம். வாழ்க்கைங்கிறது கடவுள் காட்டுற வித்தை. இத பாருங்க, நீங்க 4 காசு கையில வச்சுக்கிட்டு அது 8 மாத்தி காட்டுறீங்க. கடவுள் பகல்ல சந்திரனை மறைச்சு வச்சு சூரியனை காட்டுறாரு, ராத்திரியில சூரியனை மறைச்சு வச்சு சந்திரனை காட்டுறாரு. இப்ப சொல்லுங்க, யார் பெரிய வித்தக்காரர்? பரவாயில்லையே, நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட. இனிமே நீ எலெக்ஷன்ல நிக்கலாம். அக்கா வாழ்க. அக்காவின் தேர்தல் சின்னம் கொக்கு. சும்மா கடடா மக்கு. என்ன இது? என்ன சமாஜ்? சனி, எனக்கும் வயசாயிடுச்சுமா. உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பார்த்துட்டேன்னா நிம்மதியா இருக்கும் எனக்கு.
கல்யாணமா? ஏம்மா ரங்கனுக்கு என்ன குறைச்சல்? நீ எவ்வளவு நாளைக்கு தான் அவனை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பமா? குடிக்கிறத மட்டும் நிறுத்திட்டான்னா அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் வேற எவன்பா அவனுக்கு கிடப்பான்? எவன்டா என்ன குடிகாரங்கிறவன்? வாடா சோமாரி, ஏன் சத்தம் போடுறேன்? ரங்க சொர்க்கத்துக்கு போகலாமா? 200 மில்லி போடலாம் வர்றியா? உங்கள் டீக்கு வழி இல்ல, மில்லிக்கு எங்க போறது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். இன்னைக்கு ஐயாவுக்கு சரியான வேட்டை. அட பாதி, எங்கேயா பிக்பாக்ட் அடிச்சியா? சத்தம் போட்டு பேசாத, எவனாவது உன் பாக்கெட்டை கட் பண்ண போறான். ஏன் என் பாக்கெட்டை கட் பண்றான்? அவன் கட் பண்ண வீடு கட்டாம வாடா, வீடு கட்டாம வா. புறப்பட்டியா? ஐயோ அர்ஜுனா, அர்ஜுனா சத்தியமா நான் குடிக்கிறதுக்காக போகல. இந்த பையன் இருக்கானே, இவனுக்கு 2 பொண்டாட்டி. இல்ல இல்ல. இவனுக்கு 7-8 புள்ள குட்டி. இல்ல இல்ல. இந்த லட்சணத்துல இவன் குடிச்சான்னா குடும்பம் என்ன கதி ஆகும்? நேரா இவனை சாராய கடைக்காரங்கிட்ட கூட்டிட்டு போய் இனிமே ஒரு சொட்டு சாராயம் கூட இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன். குடிகார பயிர்களா எல்லாரும் குடிச்சிருக்கிறான். ஏடா உங்களுக்கு தான் குடிக்க தெரியுமா? வர்றேன்டா, வந்து பேசிக்கிறேன். அவன் நல்லவன் தான். குடி ஞாபகம் வந்த உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நாதி எது அவனுக்கு? அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா யாரு இருக்காங்க? அவனுக்கு இந்த உலகமே வெறுத்து போச்சு. நாதி ஏது அவனுக்கு? அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா யாரு இருக்காங்க? யோ பாத்து போய்யா. மிஸ்டர் சபாபதி, டாக்டர் ரவியோட அப்பா அம்மா சம்மதிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களோட ஆஸ்தி அந்தஸ்து குடும்ப விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிச்சது தானே? ஓ, பேஷா பிடிச்சிருக்கு. வெரி குட் வெரி குட். ஆமா, வாணி எங்க? இதோ இங்க. வாமா வா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடடே, அப்படியா? ஆமாம்மா, நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மிஸ்டர் சபாபதி, வாணி கிட்ட ஏதோ ஒரு மாறுதல் தெரியுதே. முன்னையெல்லாம் இல்லாத சுறுசுறுப்பு, தெளிவு, தைரியம், என்ன சொல்றதுன்னே புரியல. அவ்வளவு மாற்றம். நான் மட்டும் இல்ல வக்கீல் சார், இந்த வீட்ல எல்லாருமே மாறித்தான் இருக்காங்க. வண்டி ஓடத்துல ஏறும், ஒரு நாளைக்கு ஓடம் வண்டியிலயும் ஏறும். இல்லையா சித்தி? ஆமா ஆமா. முன்ன எல்லாம் பூம மாதிரி இருக்கும், இப்ப நல்லா பேச கத்துக்கிட்ட. ஏமா சித்தி இன்னும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க போல இருக்கு. அப்படி இல்ல வக்கீல் சார், மிந்தி சித்தி என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப சித்தி நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். காலம் மாறி போச்சு பாருங்க. என் கடமை நான் செய்ய வேண்டாமா? இல்லையா சித்தி? ஆமா ஆமா. இப்ப நான் என் கடமையை செய்யறேன். இந்தம்மா, இந்த மாசத்துக்கு பணம் வாங்கிக்கமா. ரொம்ப நன்றி சார். எண்ணி பாத்துக்கமா. போங்க வக்கீல் சார், எப்பவுமே நீங்க இப்படித்தான். எண்ணி பார்க்கலன்னா விடவே மாட்டீங்க. வாணி, அதை சித்தப்பட்ட கொடுமா. வேண்டாம், வக்கீல் சார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இருந்தாலும் ஒரு தடவை. தேவையில்லை சார், இதை எண்ணி உங்களை அவமானப்படுத்த நான் விரும்பல. அம்மா, நானும் எத்தனையோ வருஷமா இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். பணத்தை எண்ணாம வாங்கினது இதுதான்மா முதல் தடவை. அது மட்டும் இல்ல வக்கீல் சார், இந்த மாதிரி பல காரியங்கள் இந்த வீட்டுல இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இல்லையா சித்தி? ஆமா ஆமா. நல்லது மிஸ்டர் சபாபதி. வரட்டீங்களா? ஆமா, அவசரமா வேலை இருக்கு. வரமா வாணி. வணக்கம் சார். நல்லா இருமா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்க. பணத்தை பத்திரமா பீராவில பூட்டி வைக்கலாமே. பீராவில பத்திரமா பூட்டி வை. இப்ப வந்துடுறேன்.
உன்னால சுமக்க முடியாது. சமையல் ஆயிடுச்சா? இது ஆயிடும். சீக்கிரம் ஆட்டம். ஆஹா ஆஹா, என் 25 வருஷம் அனுபவத்துல இன்னைக்குதான் உன்னை சமயக்கட்டுல பாக்குறேன். எவ்வளவு பாவம் செய்தியோ அவ்வளவு பாவக்காய வெட்டுற. இன்னும் வெட்டணும் போல இருக்கு. வாயை மூடுங்க, வயிறு எரியுது. தன்வினை தன்னை சுடும். உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? கட்டிய முன்னாடி இப்படி கொடுமைப்படுத்தாத. பட்டன் ஒரு வார்த்தை கேட்க கூடாது. வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தா. இன்னைக்கா வாய மூடி எவ்வளவு நாள் ஆகி போச்சுது. ஆமா, அவளுக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இருக்கட்டும் இருக்கட்டும், என் தம்பி ஊர்ல இருந்து வரட்டும், அவன் தோலை உரிக்க சொல்றேன். வரட்டுமே, யாரு தோலை யாரு உரிக்கிறா பாப்போமே. பாப்போம். திட்டி இத வந்துட்டேன். ஐயோ எம்மாடி, இப்பவே உதறுத உனக்கு. அங்க போனா எப்படி உதறும்? எம்மாடி பாத்தியா? பாவக்காய் பொரியல், வாழைக்காய் கறி, கீரை கூட்டு, கத்திரிக்காய் மசாலா போட்டு முழுசா வதக்கி வச்சிருக்கேன். எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்தா சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி சரி. குழந்தை ஏதோ விளையாட்டா நாக்காளி இழுத்துருச்சது. நீ பார்த்து உட்காரப்படாது. பரவாயில்ல பரவாயில்ல, குழந்தைக்கு என் மேல ரொம்ப ஆசை. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க இல்ல, அங்க. தினம் நான் இங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன். இன்னையில இருந்து இந்த வீட்டு எஜமானியம்மா தான் இங்க உட்காருவாங்க. நீ உட்காந்து சாப்பிடுமா? உட்காந்து சாப்பிடுமா. நான் எங்க உட்காந்தா என்ன? சாப்பாடு தானே முக்கியம். தொடாத. நான் வர்ற வரைக்கும் யாரும் தொடக்கூடாது. எங்க போறா? இருக்கட்டும் இருக்கட்டும், சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். பாட்டி சாப்பிட போலவா? அவங்க எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? அவங்களோட இல்ல, அவங்க உன்னோட சாப்பிட போறாங்க. ராமு தாத்தா, அந்த நாற்காலி எடு. இனிமே இது பாட்டியோட இடம், தெரிஞ்சுதா? சரிதாம்மா. இன்னையில இருந்து இந்த சாவி கொத்து பாட்டி கிட்டதான் இருக்கும், தெரிஞ்சுதா? சரிதாம்மா. இந்தாங்க பாட்டி. என்கிட்டயா? நீங்க தானே எஜமானி, உங்ககிட்ட தான் இருக்கணும். ஏன் எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. இப்ப சித்திக்கு என்ன பார்த்தா சிங்கம் புலியை பார்த்தா மாதிரி ஒரே பயம். சித்திக்கு மட்டும்தானா? எனக்கும் தான். அது சரி, உனக்கு சர்க்கரை எப்படி? என்னது இது? சர்க்கரையா? ஆமா, நான் கூழாங்கல்ல நினைச்சேன். கூழாங்கல் இல்ல, கியூப். கூப். கியூப் இல்ல, கியூப். கியூப். கீபே. கீப்பையாவது கூப்பையாவது. கியூப். கீபே. சரி விட்டுரு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஹலோ டாக்டர் ரவி. ஹலோ ரீட்டா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லைக் டு ஹேவ் சம் காஃபி? நோ தேங்க் யூ. உங்க முழங்கால் எப்படி இருக்கு? என்ன டாக்டர், இன்னும் வலி போகல? இதோ பாருங்க. நான் கொடுத்த மருந்தை தினமும் சாப்பிடுறீங்கல்ல? ஓ, தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் வலி போகல. நாளை கிளினிக் வாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். பை பை. பை. வாணி, இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையே கைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப கண்டவங்க காலையெல்லாம் பிடிக்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஒரு டாக்டர் வாணி. அவங்க உடம்புல இருக்கிற வியாதியை போக்குறதுக்காக காலை பிடிக்கிறேன். உன் இதயத்துல இருக்கிற காதல் வியாதியை போக்குறதுக்காக உன் கையை பிடிக்கிறேன்னு சொன்னேன். என்ன நம்பு வாணி. உங்களை நான் நம்பவே மாட்டேன். மாங்கல்யம் தந்துரானேன மம ஜீவன ஹேது. இது யாராவது வருவாரா? யாரும் வரமாட்டாங்க. மந்திரம் சொல்லு. மாங்கல்யம் தந்துரானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவே நாராயணி நமோஸ்துதே. டாக்டர் சார்,
நான் தலைகீழ நின்னு இருக்கேன், மானத்து மேல அந்தர் வச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் இதாகல. இன்னைக்கு என்னமோ கிடுகிடு நடுங்குது, பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா போங்க. டாக்டர் சார், இந்த முதலிரவுன்னு சொல்றாங்க, அது இன்னைக்கு தாங்களே? இல்ல நாளைக்கா? போங்க. டாக்டர் சார், உள்ள போய் என்ன செய்வாங்க? என்ன கேட்டா நானும் புதுசு தானே. போங்க. டாக்டர் சார், எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க. போங்க போங்க. Yeah.